தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. தேர்வுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம். கிட்டத்தட்ட 9,10,000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இன்று 10ஆம் வகுப்பு தேர்வினை எழுத இருக்கிறார்கள். தற்போது அதற்கான தமிழ் பாட மொழிப்பாட தேர்வுகள் இன்று தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக வருகின்ற ஏப்ரல் 8ஆம் தேதி வரை இந்த தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மே 10ஆம் தேதி இதற்கான குறிப்பாக அந்த தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4,100க்கும் மேற்பட்ட மையங்களில் தற்போது தேர்வுகள் தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 4,000க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர், கண்காணிப்பு குழுக்கள் எல்லாம் தற்போது இந்த தீவிரமாக தேர்வை சரியாக நடத்துவதற்கு பல கட்ட பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் தற்போது மிக உற்சாகமாக இந்த தேர்வை எழுதும் வகையில் தொடர்ந்து அவங்களுக்கு பல கட்ட அந்த பயிற்சிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் 10 நிமிடங்கள் அவர்கள் அந்த முழுமையாக தேர்வினுடைய அத்தனை கேள்விகளும் முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு தேர்வு எழுத தொடங்குவதற்கான நேரம் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதனால பதட்டமில்லாமல் பள்ளி மாணவர்கள் தற்போது தேர்வை எழுதக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பள்ளிகளில் சரியான முறையில் கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள் இதெல்லாம் தேவைப்படக்கூடிய அளவிற்கு தற்போது ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும், பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் செல்போன் உள்ளே கொண்டு வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இன்று தொடங்கக்கூடிய இந்த தேர்வில் கிட்டத்தட்ட சிறைவாசிகள் உட்பட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் சிறைவாசிகள் கூட இதில் தேர்வு எழுதுகிறார்கள். அந்த வகையில் 9,10,024 பேர் தற்போது தேர்வு எழுதக்கூடிய அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் திமுக, அதிமுகவினர் உட்பட மொத்தம் 405 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 39 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது. தொடக்கத்தில் பிரதான கட்சி வேட்பாளர்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் முதல் நாளில் வெறும் 22 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் திமுக, அதிமுக, பாஜகவினர் உட்பட பிரதான கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என 405 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். குறிப்பாக நேற்று பங்குனி உத்திரம் மற்றும் பிரம்ம முகூர்த்த தினம் என்பதால் நல்ல நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் செய்ய அதிமுக வேட்பாளர்களுக்கு அக்கட்சியின் தலைமை அறிவுறுத்தியிருந்தது. இதனால் அதிமுக உட்பட சுயேட்சைகளும் அதிகமானோர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை 39 தொகுதிகளிலும் மொத்தம் 483 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடையும் நிலையில் 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும். பின்னர் 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது.